தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. கரூர் கொடுந்துயரம் குறித்து முதல்வர் விஜயின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவரது பொறுப்புணர்வை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வழக்கு நிலுவையில் இருக்கும் போது விஜய் பேசி இருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். மக்களோடு இருப்பவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கொடுந்துயரம் குறித்து முதல்வர் விஜயின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவரது பொறுப்புணர்வை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், வழக்கு நிலுவையில் இருக்கும் போது விஜய் பேசி இருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களோடு இருப்பவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.